ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பேக்எண்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நோடு என்ன செய்யும், நோடுனால நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பேக்எண்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மாதிரி. ஸோ அந்த டூலை வச்சு எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மேட்ரு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் சர்வரை, அதாவது பேக்எண்ட் சர்வரை எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு நமக்கு என்னென்ன அதுக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்னன்னா, நோடு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ நோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்கள் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. ப்ரௌசர் போய்ட்டு நோட் ஜேஎஸ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சுக்கிடுவோம். ஸோ இதில் நமக்கு எப்போ நெட் தேவை, அதாவது நம்ம வந்து நோடு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சர்வரை வந்து சர்வரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு நெட்டு தேவைப்படும். மற்ற எதுக்குமே நெட்டு தேவைப்படாது. ஸோ டோன்ட் வரி பீப்புள். ஸோ இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எல்டிஎஸ் அப்படிங்கிற வெர்ஷன் 20.16 அந்த வெர்ஷனை டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ஸ்டால்ஸ் தான். அப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படி நோட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ முடிக்குமே என்ன சொல்லுறோம்னா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஓகே, நம்ம வந்து பேக். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். அது உள்ள வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து சர்வர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஓகே, நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜேஎஸ் சர்வர் அப்படின்ட்டு, ஜேஎஸ் அண்டர்ஸ்கோர் சர்வர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை என்ட்ரு அடிச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்ச் பாரில் போயிட்டு, சர்ச் பாரில் மேலே டேப் பார் அதில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சிஎம்டி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ இந்த பாத்துக்கு எனக்கு வந்து சிஎம்டி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல், இந்த ஃபோல்டரை நம்ம வந்து விஎஸ் கோட் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கோட் எடிட்டர் இருந்தால் கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்னா, என்ன விஎஸ் கோட் இருக்குது, விஎஸ் கோடில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கோட் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டுமே எனக்கு என்னன்னா விஎஸ் கோடில் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓகே கோட்டஸ், நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லோ எண்டு ஒரு மீடியமான ஒரு பிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது அம்மா லேப்டாப். அதனால் நம்மளோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த வருத்தப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக எல்லா கான்செப்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ யூஆர் டோன்ட் வரி. ஸோ அந்த விஎஸ் கோட் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்துருச்சு, இருந்தாலும் டைம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஓகே கோடர்ஸ், இப்போ வந்து விஎஸ் கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஜேஎஸ் சர்வர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுக்க போகிறோம்னா, index.js. ஸோ இங்கே ஜேஎஸ் தான் நம்மளோட மெயின் ஃபைல். ஓகேவா? ஸோ அந்த மெயின் ஃபைல்லேருந்து நம்மளோட மொத்த சர்வருமே ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் அதில் பண்ணலாம். நான் இப்போ சொல்ல போகிற ஆப்ரேஷனை இங்கே வந்து நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி, அதாவது விஎஸ் கோல்னா விஎஸ் கோல்லே டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த டெர்மினல் நம்ம இதில் பண்ணாலும் ஒரே ஆக்ஷன் தான். ஸோ டோன்ட் வரி. ஸோ அந்த கமெண்ட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, நம்ம விஎஸ் கோட் டெர்மினல் வந்து கொஞ்சம் டைம் எடுப்பார். மகேஸ்வர வந்துச்சு. நம்ம வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறோம். ஸோ கமெண்ட் என்னன்னா, npm init -y. npm init வரைக்கும் ஓகே சார். அந்த -y எதுக்கு படிங்க, நிறைய ஸ்டெப் எஸ்எஸ் அடுத்தடுத்து கேட்கும். ஸோ அது எல்லாமே எஸ் கொடுத்து நமக்கு ஓகே பண்ணிடணும். ஸோ ஓகே, இந்த npm init, அதாவது நம்ம சர்வர் இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன தேவைப்படும்னா, நெட்வொர்க் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ மற்ற எதுக்கு நமக்கு வந்து நெட்வொர்க் ஹெல்ப் வந்து தேவைப்படாது. ஸோ அதர்வைஸ் நமக்கு எப்போ நெட் தேவைப்படும்னா, நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா நமக்கு வந்து நெட் ஆக்சஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து நெட்டு தேவைப்படாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் வந்து இனிஷியலைசேஷன் ஆயிடுச்சு. சர்வர் இனிஷியேட் ஆகிட்டுனா நமக்கு என்ன வந்திருக்கும்னா, நமக்கு ஒரு பேக்கேஜ்.json ஃபைல் வந்திருக்கும். ஓகே, இப்போ பேக்கேஜ்.json வந்தோடனே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து டேரெக்டாக சர்வருக்குள்ளே இறங்க போகிறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். அந்த பேக்கேஜ் பேர் என்ன பேர்னா எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸ்னால் என்ன அப்படின்னு லைட்டாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவேன். ஸோ நோடை வச்சு நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு சிங்கிள் HTML ஃபைலை வந்து சர்வரில் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா, மினிமம் ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்படும். ஸோ அதே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணோம்னா ஒரு 5 லைன்ஸ் to 4 லைன்ஸ் அவ்வளோக்குள்ள நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம டேரெக்டாகவே எக்ஸ்பிரஸ்க்கு போயிடும். ஸோ நோடு வந்து வேறு பெரிய இது கஷ்டம் இல்லை. ஜஸ்ட்டு
எக்ஸ்பிரஸ் என்னன்னா அது ஒரு பேக்கேஜ். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டெர்மினல் போய்க்கோங்க. npm install express. ஸோ npm install express டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது நெட் தேவைப்படும். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன் சர்வர் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் நம்ம வந்து நெட் தேவைப்படும், மற்றதுக்கு நெட் தேவைப்படும். ஸோ நம்ம நிறைய ரியாக்ட்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ ரியாக்ட் அந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான் நெட் தேவைப்படும், மற்ற ரன் பண்ணுறது எதுவுமே நெட் தேவைப்படாது. சேம் கான்செப்ட் தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள எல்லா ஃப்ரேம் ஒர்க்கு, லைப்ரரிஸ் எல்லாத்துலேயுமே இதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது என்னன்னா நோடோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? நம்ம ரியாக்ட் எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்கோ அதே மாதிரி நோடுங்கிறது இங்கே வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ வெனிலா ஜாவாஸ்கிரிப்டை நம்ம கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் தயாரிச்சாங்க. ஓகேவா? ஸோ நோடோட ஃப்ரேம் ஒர்க் தான் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து நல்ல நோட் வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாகவே எக்ஸ்பிரஸ் தான் போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு ஆகலை எப்படி செக் பண்ணுவோம் நம்ம நோட் ரியாக்டில் பேக்கேஜ் பார்த்தோம். இங்கேயும் சேம் தான். பேக்கேஜ்.json ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சர்வரை ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சர்வரை ரன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போன வெளியில் சொல்லியிருந்தோம் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஒரு கன்சோல் லாக் வைக்க போகிறேன். console.log லாகில் என்ன வைக்கலாம்? vk64 BA backend course all are welcome. ஓகேவா? ஓகே, இதை வச்சுட்டேன். எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பாத்துக்கு நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி பைத்தான் ரன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் போடுவீங்க. ஜாவாவுக்கு ஜாவா சீக்வெஸ்ட் கம்பைல் பண்ணிங்க, அது ஜாவா ஸ்பேஸ் அந்த கிளாஸ் நேம். ஸோ சேம் தான் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா நோடு ஸ்பேஸ் நம்ம ஃபைல் நேம் பண்ணணும். ஸோ index.js பார்த்தீங்களா? vk64 backend course வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருக்கா அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், npm ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பேக்கேஜ்.json போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு கமா போட்டு npm, ஸோ npm இல்லை ஸ்டார்ட் போட்டு உள்ள என்ன வைக்க போகிறோம்னா node index.js அப்படின்னு நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒர்க்காக ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சர்வரை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நம்ம நோடுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கோர்ஸே போட்டுரும். ஓகேவா? ஓகே, நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஆப்பை ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸை நான் வந்து வாங்கி வைக்க போகிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க நோடு மாடியூல்ஸ் பேக்கேஜ் எல்லாமே வரும். நமக்கு என்ன பேக்கேஜ் வேணும்னா எக்ஸ்பிரஸ் வேணும். ஸோ எக்ஸ்பிரஸை நான் வாங்கிட்டேன். ஸோ எக்ஸ்பிரஸ் தான் எனக்கு வந்து என்னோட ஆப்பாக செயல்பட போகுது, ஒரு சர்வராக செயல்பட போகுது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்பில் வாங்கிக்கிற போகிறேன். ஸோ ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் கிளாஸை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ்பிரஸ்க்கு என்னன்னா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சர்வரை ரன் பண்ண போகிறோம். சர்வர் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் app.listen போட்டுட்டு ஏதோ ஒரு நம்பர் போட்டுருங்க, 3000 போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தான். இந்த ஸ்டெப்பு போட்டால் நமக்கு ஆப்பு ரன் ஆகிரும். ஓகே, இது ரன் ஆகுதா ரன் ஆகலை எப்படி நான் செக் பண்ணுறது? ஸோ எப்படி செக் பண்ணாமல் ப்ரௌசர்லேயே போய் செக் பண்ணணும். ஸோ ப்ரௌசரில் போய் செக் பண்ணோம்னா அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெட் ரெக்வஸ்ட் தான் எடுக்கும். அந்த கெட் ரெக்வஸ்ட் வந்து நாங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். ஸோ app.get ஸ்லாஷ் கமா ஒரு arrow ஃபங்க்ஷன் ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஒரு arrow ஃபங்க்ஷனில் நான் என்ன வைக்கணும்னா respond.send server is running அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, இது எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம்? ஸோ சேம் தான். நம்ம வந்து npm ஸ்டார்ட்டுக்கு வந்து கமாண்ட் எழுதிட்டோம்ல, அதனால் npm ஸ்டார்ட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டோம்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்மால் சர்வர், பேசிக் சர்வர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, கம்பைல் ஆகிக்கிட்டு இருக்கு, ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கம்பைல் ஆகுமா, இன்டர்பிரட் ஆகுமா? இந்த டவுட் உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா? ஸோ டவுட் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆன்சர், உங்களோட தாட்டை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம சர்வர் வந்து இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சர்வர் ரெடி ஆகிட்டா ரெடி ஆகலையா, இங்கே ஒன்றுமே வரலையே அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஸோ இப்படி என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம டேரெக்டாக நம்ம இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும். என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 3000 கொடுத்துருக்கோம். 3000. ஓகே,